சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது வளர்த்துருவேன். அதுக்கு இல்லம்மா. இங்க பாருங்கப்பா, 3 தலைமுறையா நீங்க பாக்கணும்னு தலையெழுத்து கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு எனக்கும் கஷ்டம். நிம்மதியா இருங்க, ஜாலியா இருங்க. புடிச்சத சாப்பிட்டு நல்லா தெம்பா இருங்க, புடிச்சத செய்யுங்க. அம்மா நல்லா பாத்துக்கோங்க, அம்மாக்கு எல்லாம் சரியாயிரும். புரியுதா? பாத்துக்கோ. சரி, இந்த மொய் விருந்து நினைச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சரிம்மா, பாத்துக்கோ. பத்திரம் வரட்டுமா? பத்திரம். ஆமா மேம், நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஏன் ஜனனி, நாளைக்கே போய் ஜாயின் பண்ணுமா? ஆமாக்கா, இத போய் தள்ளி போட வேண்டாம்தான். எங்கிட்ட இருக்குன்னு சொன்ன? அந்த தூத்துக்குடி பைபாஸ் இருக்குல்லக்கா, கொடிக்குளம் ஏரியால, அங்கதான்க்கா. ஓ, அந்த இடமா? அங்கதான் நிறைய பில்டிங்லாம் கட்டிருக்காங்கல்ல? அதுதான் மாமா ஐடி கார்னரு. ஓஹோ. ஆமா, நாளைக்கு போட்டுட்டு போக புது ட்ரெஸ்லாம் வச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் டேல நல்லதா அதை போட்டு போகணும்ல. நாளைக்கு பாத்துக்கலாம்க்கா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை பாத்துக்கிறேன். சீலை வேணா சொல்லி என்கிட்ட இருக்கு. உன் ஜாலியை கட்டிட்டு நான் வேலைக்கு தான் போக முடியும். சும்மா ஒருத்தி. ஆமா, என் சீலை சரியா வராது. அவரோட வேட்டி சட்டையை வேணா எடுத்து போட்டுக்க, கலர் கலரா பயங்கரமா நல்லா இருக்கும். நிறையவே வச்சிருக்கேன், வா தரேன். போடுங்க, பேசுறேன். சரி ஜனனி, எப்போ ட்ரீட்? ஃபர்ஸ்ட் சாலரி வந்ததுக்கு அப்புறம் மாமா. நீங்க நினைக்கிற ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டா. தெளிவா சொல்லிரு, நல்ல சாப்பாடு வேணா சாப்பிடலாம். ஏய், என்ன லந்தா? ஏப்பா, உங்க அண்ணன் தான் இப்படி பேசினான்னு நீங்க அப்படியே விட்டுடுவீங்களா? அவன் காலில் கையில விழுந்தாவது காது குத்தி விட சொல்லலாம் இல்லையா? என்ன பேசுற நீ? அங்க அவர் எவ்வளவு அசிங்கமா பேசுறாருன்னு பார்த்தல? நீயும் கூட சேர்ந்து ஜாலரா தானே அடிச்சிட்டு இருந்த. இப்ப என்னவோ வந்து இப்படி எல்லாம் பேசுற? என்ன என்னடா பண்ண சொல்ற? உங்க அண்ணனை எடுத்து பேச முடியுமா என்னால? இப்ப கூட நான் உங்களுக்காண்டி பேச வரல. என் பேத்திக்காக அவ காது குத்து விழா நல்லபடியா நடக்கணும், அதுக்காண்டிதான் வந்தேன். ஆமா, இப்ப மட்டும் உங்களுக்கு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. ஆமா. ஆமாண்டா, என் பேத்தி தானே. யாருக்காக பேசினா என்ன? அவர் காதல் விழுந்து அப்படியே மாறிடுவாருக்கும். ஏய், நீ பேசாதடி, கொஞ்சம் வாயை பொத்துக்கிட்டு இரு. நான் என் பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பா, இப்பதான் தெரியுது பிள்ளைங்கன்னு. ஐயா வாயா. சக்தி, ஞானம் வாயா, பேசுவோம். வாயா, உட்காந்து பேசுவோம். சொல்ற மாதிரி சொன்னா அவனும் கேட்பான். வாங்க வாங்கய்யா. வா சக்தி, வா வா. ஞானம் வாடா, வாங்கடா, வாங்க வாங்கடா. நந்தினி வா. என்னம்மா இவங்க இதுக்கு ஓம் முன்னாடி வர்றாங்க? அது நான் தான்ப்பா வர சொன்னேன். என்னத்துக்கு? எப்பா, இதுங்க மேல எனக்கு எந்த கரிசனமும் இல்லை. அதை நீ நம்புறியா இல்லையா? ஏமா, உன்னைய நம்பாம வேற யாரம்மா நான் நம்ப போறேன்? எப்பா, இதுங்கெல்லாம் எப்படியோ போட்டோம்.
உன் பொண்டாட்டியே விடு, அவளை நீ கணக்கில் எடுத்துக்காத. உன் தம்பி பொண்ணு காது குத்து பத்திரிக்கையில உன் பேர் இல்லாம இருந்தா ஊர்ல எப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசட்டுமா? பேசிட்டு போட்டேன். எப்பா இந்தா என் பொண்டாட்டிக்காரி என்னை விவாகரத்து பண்ணி துடிக்கிறா. சொந்த தம்பிய வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை சரிக்க நினைக்கிறாங்க. பெத்த பொண்ணு எவனையும் அப்பன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அதெல்லாம் ஊர் பேசாதா? புதுசாக பேசிட்டு போறாங்க. எப்பா நடந்ததெல்லாம் போகட்டும்பா. இந்தாரே, நான் சொன்னதுக்காக இதுங்களை எல்லாம் பழையபடி நடத்த வேண்டாம். நம்ம குடும்ப விழா பத்திரிக்கையில குணசேகரன் பேர் இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏமா எனக்கெல்லாம் சங்கடம் போலாமா? உனக்கும் சங்கடம் வேணாம். இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்களாக்க? நாங்கள் எதுவும் சொல்லலை, அம்மா தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. டேய் கதிரே, உனக்கு வெக்கமல்ல? உன்னை சிங்க மாதிரி எப்படி வளர்த்தண்டா? இப்போ பொண்டாட்டி முந்தானை பிடிச்சிட்டு அலையிறேடா. டேய் கதிரே, உன்னை சிங்க மாதிரி வளர்த்தல. எவனாவது உன்னை முறைச்சு பார்த்தான்னா டேய் பாயிடான குதவளைய கடிக்கிறவன் தாண்டி. இப்ப கள்ளப்புள்ளி ஆகி போனைய. இப்ப கதிரை ஏத்தி விட்டு அவன் என்ன பிரிக்க பாக்குறீங்களா? அடேங்க அப்பா, இந்த அன்புச்சோர்கள் படத்துல 4 பேர் அண்ணன் தம்பி வருவாங்களே, அந்த அண்ணன் தம்பிகளை பிரிக்க பாக்குற மாக்கு பிரிக்க வாங்கடா கிட்ட. இங்க பாருங்க, உங்க அம்மா தான் உங்க பேரை பத்திரிக்கையில போடலன்னு வருத்தப்பட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க எந்த எதிர்பார்ப்போடையும் வரல, புரியுதா? வாங்கம்மா வாங்க. இந்த நிக்கிறான என் தம்பி ஞானசேகரன். வியாபாரம் பண்ணன்னு போய் ஒரே நாள்ல கடை இழுத்து மூடிட்டு வந்து நிக்கிறேன். உன் புத்தி அவ்வளவுதான், நான் அன்னைக்கே கணிச்சிட்டேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா நான் என்னம்மா கரியாளன் அனுப்பி உங்க பணத்தை பறிக்க சொன்ன மாதிரி நீங்களாம் பேசிக்கிறீங்களாமே. வளையத்துக்கு ஏன் மேட போடுறீங்க? சரி அது போட்டு விடு. ஆமா ஏதோ மொய் விருந்து பண்றீங்களாமே. ஒருத்தனை நம்பியா பண்றிய? ஊரை நம்பித்தானே பண்றிய?